இங்க பாருங்க, எல்லாரும் சண்டை போடாம வேலையை முடிச்சு தந்துடணும். என் கணக்கு 10 நாளுக்குள்ள வேலையை முடிக்கிறது தான். சரியா? பாட்டி, பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. வயசுக்கு மூத்த ஆளுன்னு உங்களை தந்துட்டு போறேன். சரியா? வேலை வேண்டாம்னா போ, கலெக்டர் உத்தியோகம் பார்க்க ஏல கவுன்சிலர் இவளை போக சொல்லு. நான் பார்த்து கொடுக்க உரைச்சி போனேன்னு எனக்கு தூக்கு போக சொல்லல இவளை. பாட்டி இப்பதானே சொல்லுது சண்டை போடாது. நீ அக்கா இங்க பாருங்க, சொல்லது கேளுங்க. பாட்டி வயசுக்கு மூப்பு. அவியலை விட்டுட்டு இவியன்னு பொறுப்பை கொடுக்க முடியாது. இதுனா ஒரு 4 அறுப்பை கொடுத்து வேலையை பார்க்க சொல்லுவாவ. எனக்கு 10 நாளுக்குள்ள வேலையை முடிக்கணும். யார் வேணாலும் பொறுப்புல இருந்துக்கோங்க. நீ என்ன பேஜ் மாறுங்க, யாருனாலும் பொறுப்புல இருந்து இந்த வாரி உனக்கு வேலை சரியா நடக்கணும்னா நீ என்ன வச்சுக்கோ. சம்பளத்தை என் கையில அவளுக்கு கொடுக்காம பிடிச்சி வச்சோம்னா அவளை வேலை பார்ப்பால சொல்லிட்டேன். உனக்கு களை புடுங்க என்ன செய்யணும், நான் பிடிச்சி அவளை போக சொல்லல. இது என்ன கொடுமையா இருக்கு? வம்பு இழுக்காதே பாட்டி. அண்ணா அந்த பக்கம் போங்க. நீங்க எத்தனை பேர் வந்திருக்குது? 4 பேர் வந்திருக்கீங்களா? 2 பேர் வலது பக்கத்துக்கு பக்கம் போகணும். ஏக்கா நீங்க 2 பேர் இருக்குது இல்லக்கா, நீங்க 2 பேர் அந்த பக்கம் போங்க. மீதி இருக்க 2 பேரை அந்த பின்பக்கம் வயப்பக்கம் பக்கத்துல 2 பேரை போக விடுங்க. சரியா? சண்டை போடாதீங்க. 10 நாளுக்குள்ள வேலையை முடிச்சுதாங்க. நான் போறேன். சாயங்காலம் போல 300 ரூபா கொண்டுட்டு வரேன். ஆளுக்கு 300 வச்சு. சம்பளம் குறைவா கொடுக்கலான்னு பொம்பளையில கூப்பிட்டா இதுவும் அடி போட்டு நேரத்தை கடத்திடும் போல இருக்கு. சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் வாரேன்க்கா. அவன் சொல்லிட்டு போன மரியாதைக்கு தான் உன்னை விட்டுக்க. பார்த்துக்கிட்ட வம்பு வச்சுக்கூடாது சொல்லிட்டேன். என்னாச்சு ஏச்சி? கண்டிப்பா வேலை பார்க்கணுமோ? வெயிலா இருக்குவீங்க, எங்க இருந்து வேலை பார்க்கறதுக்கு? பேசாம கொஞ்ச மரத்தடியில போய் வேலை பார்த்தேன்னு சொல்லி உட்காருவாச்சி. எப்படி? ஆமா, நானே என் பிள்ளைகளோட பார்த்து ஒரே கை கால் வலியாச்சு. எடி அவன் அரைச்சு குடிச்சிட்டு வரான். எனக்கு லட்சுமிக்கு சண்டை வர பார்த்துட்டு யார் பொறுப்பட்டு உட்காந்து பேசாம வேலை பாரு. இல்லைன்னா இருக்க பொறுப்பு அவ வாங்கிட்டு சம்பளத்துல பைசா குறைச்சி ஆட்டையை போட்டுருவா. சொன்னேன் வா, ஒரு பேச்சுக்கு அங்கே இங்கே 4 கடையை பிடிக்கிட்டு வருவா. வா, அது கீழே அங்கே போனா அவ ஒருத்தி ஒரு வயிற்றச்சல் பிடிச்சவா. எடி எப்பவும் கக்குசிலே கிடந்த வேலையை பிடிட்டி பார்க்கறதுக்கு. அது வெயில் நேரம் இல்ல, சூட்டை கிளப்பிட்டு ஒரு 4 நேரம் போயிட்டு வரா. சரி வாங்க, நம்ம எங்க போவேன்? எடி வள்ளி, நீயும் கீழாவும் வயக்க பக்கம் போ. என் வச்சிராளி நீ என் கூட வாட்டி அங்கே போவோம். வயக்க பக்கமா? அவ அங்கதான் பேருக்கா. போங்காச்சு, நான் அங்கே போக மாட்டேன். அது சரிப்படாது. பைசா வேணும்னா போ, இல்லைன்னா சும்மா எங்கே உட்காந்துடி. வள்ளி வச்சிராளி வாட்டி போவோம். செர பிடிச்சது. இந்த கீதாக்கா வேலையும் பார்க்க மாட்டா. பேசாம இந்த கீதாக்கா பேர சொல்லி நம்ம தப்பிக்கலன்னா அவ ஒரு வகைக்கு செல்ல மாட்டா. சரி, சும்மா கொஞ்ச நேரம் அங்கே போய் வேலையை பார்த்தோன்னு இருப்போம். என்னது ஒரு கூட்டமே படுத்திருக்கு. பச்சராளி எட்டிங்க வாட்டி. என்னாச்சு ஏச்சி? இங்கதான் வெயில் குறைவா இருக்குது. இங்க நின்னு கொஞ்ச நேரத்தை புடிங்கிட்டு வாரேங்கனே. ஏடி நீ வேலை பார்க்காதே வாட்டி. என்னது கேட்கலாச்சி? வேலை பார்க்காண்டாமா? என்ன சொல்லுதா வையாச்சி? இருங்க வாரேன். ஏக்கா பத்ராளி அக்கா, என்ன கீதா வேலையை பார்க்கலையா சொல்லு. சத்தம் கேட்க மாட்டேங்குது, சத்தமா சொல்லு. வயிறு சரியில்லைங்க, நான் எப்படி சத்தமா சொல்ல? ஏக்கா எனக்கு வெயில் ஒத்துக்க மாட்டேங்குதா. சூடு புடி புடிச்சிட்டு வீட்டுக்கு போனா சம்பளம் தருவாங்களா? 4 வாரியல வாங்கிட்டு வந்து தரேன். வேலையை பார்த்தா மட்டும் சம்பளம் தருவேன். எப்பண்டாங்க லட்சுமியும் கொண்டையா பிடிச்சி இழுக்கலான்னு இருக்கா. வேலையை பார்த்தா சம்பளம், இல்லைன்னா வீட்டுக்கு போய் படுத்து உரங்க கட்டி. என் பச்சை வாட்டி கொஞ்சம். என்னாச்சு இப்படி சொல்லுவீங்க? சரி பாக்க, 300 ரூபாய்க்கு நாய் படா பொழப்பு பொழைக்க வேண்டியதா இருக்கு. என்ன எல்லாம் அசால்ட்டா படுத்துருக்குதுவா. ஏக்கா ஏக்கா வேலைக்கு கவனிச்சுல ராவுட்டாவ பதில் இதெல்லாம் படுத்திருக்கு. பேசாம உட்காந்து நல்ல ரெசிட்டு எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா போவோம். ஐயே இதெல்லாம் யாராச்சு? இவ கூட வந்து உட்காந்துருக்குறியா? வேலை பார்க்கலையா? ஏடி இவையலும் நம்மளை போல வேலை பார்க்க கூடியவதான் போல. என்னவோ ஏடி அழகா இருக்கட்டி மரத்தடி காற்று கொஞ்சம் உட்காரு, அதுக்கப்புறமா வேலையை செய்வோம். அந்த கீத பாவம் போல களியலங்க அவளை போட்டு உருட்டி வேலையை பாருன்னு சொல்லிட்டு நல்லா வந்து உட்காந்துருக்கீல. பார்த்தா சண்டைக்கு தானே வருவா.
எவன் சண்டைக்கு வந்தா நமக்கு என்ன உட்காரு. அவ பார்த்துட்டானா அவளே ஒரு 5 நிமிஷம் உட்கார சொல்லிட்டு வேலையை பார்க்க சொல்லுவான். இருட்டி சட்டு விட்டு வேலையை பார்ப்போம். அவர் 10 நாளுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம 5 நாளில் முடிச்சு சம்பளத்தை டப்புல வாங்கணும். ஒரு மாதிரி வாங்குவிய போலதான் இருக்குது. எப்பா லட்சுமி முடியல லட்சுமி. எம்மா என்ன கஷ்டமா இருக்குது. சீ எனக்கு இந்த வேலையே வேண்டாமட்டி நான் போறேன். என்ன சொல்லுற நீ? ஒன்னவர கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆதிட்ட சண்டை போட்டுட்டு. அப்ப அந்த கிழவி என்ன ஒரு மாதிரி பாப்பா வேலைய பாரு. பாத்துட்டு சாப்பிட்டு வருவோம். வெயில மண்டைய பொளந்து தள்ளுதப்பா. சீ நான் போக்குல செவனேன்னு தானே இருந்தேன். என் வாழ்க்கையில இவ வந்தனால அவ போய் சீ என்ன ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை. இது எதுக்கு இங்க இருக்கா? இதை மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு பார்த்தா இவனை இதுக்கு இங்க வச்சு நான் பார்த்தேன். எதுவுமே தெரியாத மாதிரி பேசணும். என் வாழ்க்கையில இனி மகேஷன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. சுரு சுருதி யார் சுரு? இனி நான் சுருவே கிடையாதுன்னு சொல்லிட்டேன்ல மகேஷ். உனக்கு அவதான் முக்கியம். நீ என்கிட்ட பேசாத. நீ யாரோ நான் யாரோ. நான் போற இடத்துல எதுக்கு நீ இருக்கல? அப்படி சொல்லாத சுரு. சுரு சுரு சுருன்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டல நீ. பேரு காதலாவது கத்திரிக்காவது எனக்கு ஒண்ணு வேண்டாம். சுரு சுருவே நடிக்காத. சு இந்த பிள்ளை அந்த பிள்ளைலா, இந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன்னு ஊர் முழுக்க சொல்லி பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சே. கீதாக்காக்கு தெரியாம பேசிட்டு இருக்கானா இவன்? போய் சொல்லிட வேண்டியதுதான். எவ்வளவு தைரியம் இந்த மகேஷுக்கு. அந்த அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பாரு 300 ரூபாய்க்கு வேலை பார்த்து இந்த பையலை காப்பாத்துனா இந்த பையன் அந்த பிள்ளை பின்னாடி சுத்திட்டு இருக்கானா. இது எப்படியாவது அந்த அக்கா கிட்ட சொல்லணும். கீதாக்கா இந்த பக்கத்தோடி வரோம். அப்படில போகணும். கீதாக்கா உன் மவன் உனக்கே தெரியாம ஒரு பிள்ளைய பார்த்துட்டு இருக்காமுக்கா. அந்த கூடை கட்ட வச்சில்ல அந்த பிள்ளை. இந்த பிள்ளையால நாய் கடிச்சு கூடையை கட்டிக்கிட்டு திரிஞ்சதுல அந்த பையன் மறந்துட்டான். சும்மா அந்த பிள்ளை பின்னாடியே சுத்திட்டு இருக்கான. சீ ஒண்ணுக்காவாதவன். ஏக்கா யாச்சி சரியான ஆளா இருக்குதியே. பாத்துட்டாலோ எடி கீதா இப்ப நாண்டி வந்து உட்கார்ந்தோம். உன்னை ஜாடி பற்றி காண உட்காருவா. ஆமா கீதா இப்பதான் வந்து உட்கார்ந்தோம். அம்மா உட்காரு. இதுக்கு போட்டு எக்கா யாச்சிக்கிட்டு உட்காரு. இடம் கிடைச்சா உட்காந்துட்டு அப்புறம் வேலையை பார்க்க வேண்டியதா உட்காரு. நான் கொஞ்சம் உட்காராட்டா ஆச்சி வயிற்ற கலக்குன்னு சொன்னேன். இந்த ஆச்சி கேட்காம வேலையை பாருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆச்சி மட்டும் இருக்கத பாருங்கக்கா. ரெடி சும்மா ஆஜு வாஜின்னு என்ன பற்றி சொல்லிட்டு இருக்காது. எனக்கே கைகள்லாம் வலிக்குது. கொஞ்சம் உட்காந்தியா வேலையை பற்றியான்னு உட்காரு. ஆமா ஆமா கீதா வள்ளி வேலை பார்க்கல எப்படி? யாராவது ஒருத்தர் வேலையை பார்க்கணும். முடிச்சாதான் அவர் கண்ணில் மாட்ட மாட்டோம். கீதாக்காவை காணும். இந்த கூட்டத்து கூட இருக்காளா? இந்த கூட்டத்துல இங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்தா. எங்க போனா? எப்படியாவது கீதாக்காட்ட சொல்லி பெரிய ரணகலத்தையே உண்டாக்கி விட்டுருணும். கீதாக்கா எங்க போனாவா? இந்த பொம்பளைகள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா ஏதோ மூஞ்செடுத்து பேச கூட மாட்டுக்குதுவா. மறுபடியும் வயிற்று எங்க கலக்குன்ட்டு எங்கேயும் போயிட்டாளா? கீதாக்கா யாச்சி எக்க எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்குது. அப்ப நான் மட்டும் இழிச்சவாயா வேலையை பார்க்கறதுக்கு? அடுத்து இவ்வளா ஏடி இப்போ நாண்டி வந்து உட்காரினா உட்கார்ந்து வேலையை வருவா. கீதாக்கா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்து நீ நல்ல ஹாயா உட்கார்ந்து இருக்கியாக்கா. ஒரு 2 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னதுக்கு என்ன விட்டியா நீ? பயங்கரமான ஆளா இருக்கு. எல்லாரும் அப்படி அந்த கூட்டத்து கூட முதல் சேரக்கூடாது. ஏன் வள்ளி ஒரு வீஞ்சா கோவம் வந்துட்டு நான் மூக்கு மேல வருவியா வள்ளி? இப்பதான் வந்து உட்கார்ந்தோம். யார் என்னட்ட பேசாதியோ. ஏன் பொம்பளைவளா இங்க உட்கார்ந்து இருந்துட்டு என்னத்த பண்ணிட்டு இருக்குதிய? வேலையை பார்க்க சொன்னா கவுன்சிலர்